லார்ட், ஹவ் ஆர் யூ திஸ் மார்னிங்? எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம ஒரு கேள்வியாக நம்ம இடத்துல கேட்டுக்கொள்வோம். நீதிமொழிகள் 14:30, Proverbs 14:13, it says jealousy is like rottenness to the bones, பொறாமையோ எலும்புருக்கி. ஸோ the question we let us ask every day, ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வியை நம்மளுக்குள்ளே கேட்டுக்கொள்ளணும். இன்றைக்கு நாம் யார் மீதாவது பொறாமை கொண்டிருக்கிறோமா? See, because have we become jealous of someone this day? பிகாஸ் எஸ்டர்டே எல்லார் மீதும் அன்பாக இருந்திருக்கலாம். பட் இந்த நாள் புதுசாக ஒரு நாள் துவங்கும் போது தேவனுடைய கிருபையும் அளவில்லாத அவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் நமக்கு எவ்ரிடே கொடுக்குறார். God blesses us with His abundant blessings every day. Great is thy faithfulness, morning by morning new mercies I see அப்படி என்று பைபிளில் படிக்கிறோம். அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் C.S. லூயிஸ் அவருடைய புக்கை நீங்கள் படிச்சீங்க. இஸ் அ கிரேட் ஆத்தர். 1950s 60s எவ்ரிடே ஐ ரீட் இஸ் புக். மாற்றி கண்டினியூஸாக படிச்சுட்டே இருப்பேன். அட்லீஸ்ட் லைக் ஃபியூ பேஜஸ். அதில் என்ன எழுதுகிறாருன்னா, ஹீஸ் வெரி வண்டர்ஃபுல் பைபிள் ஸ்காலர். அவர் என்ன எழுதுகிறாருன்னா, எவ்ரிடே பிசாசு தே ஹாவ் அ மீட்டிங், யாரை போய் எப்படி அட்டாக் பண்ணலாம். ஸோ எவ்ரிடே இந்த மார்னிங் த அன்க்ளீன் ஸ்பிரிட்ஸ் நம்மளை ஏதாச்சும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணோம். ஏதோ தலைவலி கொடுக்கும், அவர் ஏந்திக்கும் போதே ஒரு பயத்தோட திகிலோட. அது ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ் இஸ், யாராவது மீது ஒரு தாட் ஆர் ஒரு நியூஸ் கேள்விப்பட்ட உடனே அவங்க மீது திடீர்னு பொறாமல் நமக்கு உள்ளே வர மாதிரி அன்க்ளீன் ஸ்பிரிட் செய்வாங்க அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். விச் இஸ் வெரி ட்ரூ. என்ன என்றால், நீங்கள் சிலரை யோசித்தே பார்த்துருக்க மாட்டீங்க, மறந்து போயிருப்பீங்க. திடீர்னு அவங்களுக்கு குறித்து ஏதோ ஒரு செய்தியோ ஆர் சம் இன்ஃபர்மேஷன் யாரோ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உடனே அவங்க மேலே திடீர்னு என்று உங்களுக்கு ஒரு பொறாமை டக்குன்னு வர வாய்ப்பு உண்டு. ஸோ we have to, as a child of God, ஒவ்வொரு நாளும் we have to be extremely cautious that we will not allow anything to attack us. God our heart and mind, நம்ம இருதயத்தையும் மனதையும் நம்ம அவ்வளோ அழகாக பத்திரப்படுத்தி காத்துக்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி பொறாமை என்பதே நம்மளுக்குள்ளே எவ்ரிடே இல்லாமல் இருக்கலாம், பட் திடீர்னு வரலாம். ஹவு டஸ் இட் கம்? அதுக்கு 2 காரணங்கள். வெரி பாப்புலர் known reason that we might allow jealousy is, number 1, when we lose the gratitude. நம்மளுக்கு உள்ளே இருந்த ஒரு நன்றி உணர்வை நம்ம குறைக்கும் போது, when we lose a sight of all the goodness of God, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகள் சின்னதாக கூட இருக்கலாம், அதை பெருமைப்படுத்தி பேசலாம். ஸ்மால் பிளெஸ்ஸிங்காக இருக்கலாம், இது சின்னது தானே, அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய காரியம் கிடச்சிருக்கு, எனக்கு சின்னது தான், அந்த மாதிரி நினைக்காம, ஐயோ இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தீங்களே அதற்கு நன்றி, நான் நினச்சே பார்க்கல எனக்கு கொடுத்தீங்க. ஸோ அந்த கிராட்டிடியூடை மட்டும் நம்ம ஒவ்வொரு நாளும், டைம் இல்லைன்னு என்று நம்ம சொல்லவே முடியாது, ஏன்னா அவர் டைம் எடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். பட் we have to be very 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 consciously thanking God. I especially encourage, உங்கள் வீட்டில் யங் சில்ட்ரன், யூத், யங் பீப்புள் இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்களை இதை கேட்க சொல்லுங்கள் about gratitude. ஏனென்றால் they become too busy. லைஃப், ஐ டோன்ட் நோ, அவங்களுக்கு அப்படியே தே ஆர் வெரி பிஸி, தே ஆர் ஸோ டயர்ட், பைபிள் படிக்க நேரம் இல்லை, ப்ரேயர் பண்ண நேரம் இல்லாத போது கிராட்டிடியூடு அப்படியே குறைஞ்சிரும். என்கிட்ட இது இல்லை, என்கிட்ட அது இல்லைன்னு. ஸோ தே பிகம் ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட் இன் லைஃப். யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு கோவமோ எரிச்சல் பொறாமை வந்துடுது. ஸோ இஃப் யூ ஹேவ் அ யங் சைல்டு இன் யுவர் ஹவுஸ், தயவு செய்து அவங்களுக்கு இந்த ஷார்ட்டை போட்டு காட்டுங்க. லெட் தெம் லிசன் டு தட், பிகாஸ் we don't deserve anything from God. அவர் டைம் எடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், நாம் டைம் எடுத்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸோ 1, when we lose that gratitude, அந்த நன்றி உள்ள இருதயத்தை நம்ம குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஜெலசி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. The second thing is become very inward looking. நமக்குள்ளே எனக்கு நாசிஸ்டிக் அப்படின்றாங்க. இப்போ இருக்கிற டெர்மினாலஜிஸ் கால் நாசிசம். பட் தமிழில் சொன்னால், எனக்கு இந்த ஆசிரியர் யாரும் என்ன கவனிக்கலை, யாரும் எனக்கு இதை கொடுக்கல, யாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ணல, எனக்குன்னு இருக்கும் போது என்னெல்லாம் மறந்துட்டாங்க, என்னெல்லாம் விட்டுறாங்க, நான் யாருக்கும் தேவையில்லை, இட்ஸ் ஆல் அபவுட் யூ, இட்ஸ் ஆல் அபவுட் அஸ், இட்ஸ் ஆல் அபவுட் மீ, இட்ஸ் ஆல் அபவுட் மீ அப்படின்னு இருக்கும்போது, when somebody gets blessed, we are not able to handle it. So that is the second one of the very predominantly very subtle in the narcissistic, in the behavior, நான் என்பது ஸ்லோவாக கல்ச்சுரலி அது டாமினேட் பண்ணி கொண்டு இருக்கிறது. பட் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம very 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 wise, because we have a wise God. We are created in His image. அவர் ஞானத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த ஞானம் உள்ளவர்களாக நம்ம சாமர்த்தியமாக இருக்கணும்.
ஸோ நம்மன்னு பார்க்குறத விட்டுட்டு how can I be a blessing today? நான் எங்கள் யூத்தில் கூட I was teaching. எப்போவுமே நாமன்னு பார்த்துட்ருக்காதீங்க. உங்கள் வீட்டில் போய் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை விசாரிங்க. உங்கள் அம்மா கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா go and check on her. எப்படி இருக்கிறீங்க, என்ன ப்ராப்ளமான்னு கேளுங்க. Be helpful, be a light in the world. That is why God created us. Every one of us. ஒவ்வொரு நாளும் நம்ம மற்றவங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருந்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும், எவ்வளவு அருமையாக இருக்கும். எத்தனை பேர் அதில் தொடப்படுவாங்க. அதை விட்டுட்டு நமக்கு எனக்கு யாரும் கவனிக்கலன்னு சொல்லும் போது தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், we open the door to the spirit of jealousy. பொறாமை நாவிக்கு நம்ம ஓப்பன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அது உள்ளே வந்துருச்சுன்னா அந்த யார் மேலே பொறாமை கொள்கிறோமோ அவங்க எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க மேலே கோபம், கசப்பு, விரோதம், ஆங்கர் எல்லாம் வந்துடும். they can be a wonderful person, but just because உங்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால அவங்க எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் ஒரு ஹேட்ரட் வந்துடும். அதை நம்ம வளர விடவே கூடாது. as a child of God, let's be very cautious every day and give glory to God. நம்ம அன்பின் தகப்பனே, இந்த நாளில் எங்களை அறியாமலே நாங்கள் அந்த பொறாமை நாவிக்கு நாங்கள் இடம் கொடுத்துருந்தால் எங்களை மன்னியும் ராஜா, எங்களை மன்னியும் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களாக let us be a light in this world. எங்களை மாற்றுங்கப்பா. நீர் எப்படி இந்த உலகத்தில் இருக்கும்போது how you are a blessing, அதே போல் எங்களை மாற்றும். உங்களுடைய அன்பினால் நிரப்புங்க. மற்றவங்கள் மேலே ஒரு அன்பு, திவ்ய அன்பினாலே நாங்கள் let us look at others with that kind of love. Also let us have a grateful heart. எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கும்படியாக கிருபை தாரும். பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். In Jesus name we pray. Hallelujah. Praise the Lord. Let us not always be inward thinking. என்னை மறந்துட்டாங்க, என்னை கவனிக்கல, என்னை ஒதுக்கிட்டாங்க, நான் முக்கியம் இல்லை அப்படின்றதுக்கு பதிலாக how can I be a blessing? Shall we ask that question every day? How can I be a blessing? It's not about me. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். Hallelujah. Have a wonderful day, wonderful weekend. Sunday service மறந்துடாதீங்க. Sunday service போய் உங்களுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Worship with the saints of God wherever you are. Glorify God. Let's worship Him together. Have a wonderful day. We are praying for you. You are a special treasure. Hallelujah. Exodus chapter 19 verse 5. You are a treasure. Hallelujah. God loves you. We love you. Praying for you. Be blessed.